கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் தேவர்களாகி நம்மை இந்த புதிய மாதத்திற்குள்ளே கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவு. எனக்கு ஜீவனை தந்தது வல்லாமல் தயவையும் பாராட்டினேன். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவஜனங்களாகி நம்மை இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் கண்மணியை போல பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளையும் காண செய்தார், ஒவ்வொரு நாளையும் கடக்க செய்தார். அவர் நமக்கு பாராட்டின தயவுதான் அவர் நம்மோடு கூட பேசின அவருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தை தான் நம்முடைய ஆவியை காப்பாற்றினது. அவருடைய வார்த்தையினால் நம்மை பராமரித்தார், நம்மை பாதுகாத்தார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். அது அந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகை பரியந்தம் தேவர்களாகி நாம் அவருக்குள் பலப்பட, அவருக்குள் நிலைநிற்க, அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தருகிறார். காலைதோறும் புதிய கிருபை, அது கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை. கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையினாலே தேவர்களாகி நாம் கர்த்தருடைய பாதையை அறிந்து கொள்ளவும், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை உணர்ந்து அதன்படி செயல்படவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலே தேவர்களாகி நானும் நீங்களும் கர்த்தருடைய கரத்தினால் பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்திற்குள்ளே கர்த்தருடைய பலத்தோடு நாம் பிரவேசிக்க, ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு தருகிற பலத்தோடு நாம் சந்திக்க கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த மாதத்திலும் ஒரு விசை கூட இந்த வார்த்தையை நமக்கு மேற்கூட்டி நம்மை அவருக்குள்ளே பலப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் விசேஷித்த விதமாய் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை தான் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 62ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இந்த மாதத்திலும் இந்த வருஷத்திலும், அது மாத்திரமல்ல கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்மை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்த கர்த்தர் ஒரு விசை கூட இந்த வார்த்தையை நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதே தேவர்களாகி நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே பலப்படுவதை நம்மால் உணர முடியும். தேவஜனங்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவஜனங்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வசனத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் தான், ஆசீர்வாதம் தான். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். தேவஜனங்களாகி நம்மை நம்முடைய தேவன், நம்மை மீட்டுக் கொண்டவர், நம்மை ரட்சித்தவர், நமக்காக ஜீவனையை தந்தவர், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக தந்தவர். அவர் நம்மை புதிய நாமத்தால் அழைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நமக்கென அவர் ஒரு புதிய நாமத்தை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தெளிவாய் சொல்கிறது. ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு நான் வெண்மையான குறிக்கல்லை கொடுப்பேன். அந்த கல்லின் மேல் ஒரு புதிய நாமம் எழுதப்பட்டிருக்கும். அதை பெறுகிறவன் மட்டுமே அதை அறிந்து கொள்வான். தேவஜனங்களாகி நம்மை ஜெயம் கொள்ளுகிற தேவபிள்ளைகளால் கர்த்தர் நமக்கென பெற்ற ஜெயத்திலே எல்லாவற்றையும் ஜெயித்த சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களால் என்னை உங்களை மாற்றி நமக்கென அவர் ஒரு புதிய நாமத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த நாமத்தை சொல்லி அவர் நம்மை அழைப்பார். கர்த்தருடைய புதிய நாமம், கர்த்தர் நம்மை புதிய நாமத்தால் அழைக்கிற அந்த அனுபவம், அந்த ஆசீர்வாதம் மிக மிக தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம், மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நியாயத்திற்கு நாள் நம்முடைய நாமத்தை கர்த்தர் அறிந்திருக்க வேண்டும். யாரை பார்த்து நான் உங்களை அறியேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அந்த ஜனத்தால் சர்வவல்லமையுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனா எந்த தேவ ஜனத்தை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறாரோ, அவர்களுக்கென அவர் வைத்திருக்கிற புதிய நாமத்தால் அவர்களை அழைக்கிறாரோ,
அந்த ஜனம் அவருடைய ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 43 அதிகாரம் அதனுடைய 1 வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். இப்ப எந்த ஜனத்தை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறாரோ அவர்கள் தான் அவருடைய ஜனம். அந்த ஜனத்தால் தான், கர்த்தருடைய ஜனத்தால் தான் தேவன் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற அனுபவம் என்பது மிக மிக முக்கியம். அதிலும் இந்த வசனத்திலே கர்த்தர் தெளிவாய் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை புதிய நாமத்தால் அழைப்பேன் என்று. கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் தேவர்களாகி நாம் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மைகளிலும் மேலான நன்மை, எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேன்மையானது. ஏன்னா அந்த ஜனத்தால் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஒரு விசை கூட நமக்கு நினைப்பூட்டுகிறார். கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புதிய நாமத்தால் நான் உன்னை அழைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் சொன்னதை சொன்னபடி அவருடைய ஏற்ற காலத்திலே செய்து முடிக்கிற நல்ல தேவனாய், நல்ல தகப்பனாய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். தேவர்களாகி நாம் நம்முடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனங்களாய் இருக்கிறோம். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அதன் அடையாளமாகத்தான் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் நம்மை புதிய நாமத்தால் அழைக்கிறார். தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவர்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் யாரை அறிந்திருக்கிறாரோ அவர்களால் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் யாரை அறிந்திருக்கிறாரோ அவர்களை அவர்களுக்கென அவர் உருவாக்கின புதிய நாமத்தால் அவர் அழைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். புதிய நாமம் என்கிற வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்திற்குள்ள இன்னொரு காரியம் நமக்கு நினைவில் வரும். அதுதான், புதிய நாமம் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, ஆனால் அதற்கு முன்பதாகவே தேவஜனங்களாகி நமக்கு ஒரு பழைய நாமம் இருக்கிறது. அந்த பழைய நாமத்தை மாற்றும்படியாகத்தான், அதை நம்மை விட்டு விலக்கி போடும்படியாகத்தான் கர்த்தர் நமக்கென ஒரு புதிய நாமத்தை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் நமக்கென ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவர்களாகி என்னை உங்களையும் இந்த உலகம் ஒரு பழைய நாமத்தால் அழைக்கிறது. அந்த பழைய நாமத்தை வைத்துதான் நாம் இவ்வளவு நாட்கள் அறியப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இனி என்னுடைய ஜனம், என்னால் மீட்கப்பட்ட தேவஜனம், நான் அறிந்து கொண்ட தேவஜனம், என்னுடையவர்களாய் நான் தெரிந்து கொண்ட தேவஜனம், இனி இந்த உலகத்தால் அழைக்கப்படுகிற பழைய நாமத்தால் அழைக்கப்படக்கூடாது. ஏன்னா அவர்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அவர்கள் நான் அறிந்த என்னுடைய ஜனமாய் இருப்பதனால என்னோடு கூட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் நான் அவர்களை தெரிந்து கொண்டேன் கர்த்தர் சொல்றார். அப்படி கர்த்தரோடு கூட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் தேவர்களாகி நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டதுனாலதான் கர்த்தர் நம்மை புதிய நாமத்தால் அழைக்கிறார். அப்படி கர்த்தருக்கு இந்த அளவுக்கு ஒரு வேதனையும் கோபத்தையும் ஏற்படுத்தின இந்த உலகத்தால் தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பழைய நாமம் என்ன தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்கிறது. எடுத்துக்கொள்வோம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் அதனுடைய 17 வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. இன்னும் வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. இந்த உலகம் தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிற நாமங்கள் என்று. அல்ல, இந்த வசனத்துல வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவ ஜனங்களாகிய நம்மை இந்த உலகம் எப்படி கூப்பிடுது தெரியுமா? விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று அழைக்கிறது. யார் இந்த சீயோன்? சங்கீதம் 132 அதனுடைய 13வது வசனமும் 14வது வசனமும் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தர் விரும்பி வாசம் பண்ணும்படியாய் தெரிந்து கொண்ட ஸ்தலம் தான் சீயோன். சிம்பிளா சொல்லணும்னா, கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்ட தேவஜனங்களாகிய நம்மை தான் வேதம் சீயோன் என்று குறிப்பிடுகிறது. அப்படி கர்த்தர் விரும்பி வாசம் பண்ணும்படியாய் தெரிந்து கொண்ட தேவபிள்ளைகளாகிய நம்மை இந்த உலகம் எப்படி அழைக்கிறது தெரியுமா? விசாரிப்பாரற்ற சீயோன். அதனால தள்ளுண்டவள் என்று அழைக்கிறது. தேவபிள்ளைகளாகி நாம் இந்த உலகத்திற்கு முன்பதாக விசாரிப்பாரற்றவர்களா இருக்கிறோம், தள்ளுண்டவர்களா இருக்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிற நிலை, நம்முடைய வெறுமை, நம்முடைய சூழ்நிலை,
இந்த உலகத்தின் பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? நாம் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது போல இருக்கு. அதனாலதான் விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லுகிறார்கள். யாருமே இவங்களை விசாரிக்க இல்லை, இவங்களுக்கு யாருமே இல்லை, இவங்களுக்கு உதவ யாருமே இல்லை, இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி விசாரிப்பாரற்ற ஜனம் என்று சொல்லி, அதுவும் விசாரிப்பாரற்ற சீயோன். சீயோன் என்பது கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்டது. இப்ப தேவ ஜனத்தை பார்த்து, தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாகி நம்மை பார்த்து இந்த உலகம் சொல்கிறது, நீ விசாரிப்பாரற்றவள், உனக்கு யாருமே இல்லை, உனக்கு உதவ யாருமே இல்லை, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி உலகம் நம்மை பார்த்து தள்ளுண்டவள் என்று அழைக்கிறது. எல்லாரும் உன்னை தள்ளிட்டாங்க, உனக்கு கை கொடுத்து உதவ கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை தள்ளுண்டவள் என்று இந்த உலகம் அழைக்கிறதை நம்முடைய தேவன் அவர் கேட்கிறார், அவர் பார்க்கிறார், அவர் கவனிக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இனி இந்த உலகம் அழைக்கிற இந்த நாமத்தின்படி அல்ல நீ அழைக்கப்பட போகிறது. இனி இந்த உலகம் அழைக்கிற இந்த மோசமான இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் அல்ல நீ அடையாளப்படுத்தப்பட போகிறது. இனி நான் உன்னை, என்னால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமாகிய உன்னை நான் புதிய நாமத்தால் அழைக்க போகிறேன். நான் சொல்ல ஆகும், நான் கட்டளை நிற்கும் என்று கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் ஒரு புதிய நாமத்தை நமக்கு தருவாரேயானால், அவர் நம்மை ஒரு புது நாமத்தால் அழைப்பாரேயானால், அதுதான் நம்முடைய நாமமாக, நம்முடைய அடையாளமாக இனி அறியப்பட போகிறது. அதுவே நம்முடைய அடையாளமாய் மாறி போகிறது. தேவஜனங்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இனி உலகம் அழைக்கிற விசாரிப்பாரற்ற அப்படிப்பட்ட ஒரு மோசமான நாமம் அல்ல, தள்ளுண்டவள் என்ற மோசமான நாமம் அல்ல. அப்படிப்பட்ட நாமத்தை கேட்டு நம்முடைய தேவன் வேதனையோடு, கோபத்தோடு தேவஜனங்களாகி நம்மை பார்த்து சொல்கிறார், இனி இந்த பழைய நாமத்தினால் அல்ல, நான் உனக்கு என ஒரு புதிய நாமத்தை தரப்போகிறேன், நான் உன்னை புதிய நாமத்தால் அழைக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் தேவஜனங்களாகி நாம் பெற்ற பாக்கியம். ஏன்னா நம்முடைய தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறாரோ அதுவே நம்முடைய அடையாளமாய் மாறும், அதுவே நம்முடைய எதிர்காலமாய் மாறும், அதுவே நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நம்மை பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலையால் நம்முடைய வாழ்க்கை மாறும். கர்த்தர் நல்லவர். தேவர்களாகி நம்மை பழைய அடையாளத்தை அழித்து போட்டு புதிய அடையாளத்தை, புது நாமத்தை நமக்கு தரிக்க போகிறார். நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே பேர் சொல்லி அழைத்தவர், இனி புதிய நாமத்தால் அழைக்க போகிறார். இதுதான் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தெரிகிற வாக்குத்தத்தம். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்பட போகிறார். தேவஜனங்களாகி நம்மை இந்த உலகம் தள்ளுண்டவள் என்று பெயரிட்டு அழைக்கிறதை நம்முடைய தேவன் விரும்பவில்லை. அவர் விரும்பி தெரிந்து கொண்ட சீயோனாகிய நம்மை அவர் எப்படி பார்க்கிறாரோ, அவர் எப்படி அழைக்க விரும்புகிறாரோ, அவர் நம்மை என்னென்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, நம்மை குறித்த தேவ சித்தம் என்னவோ அதன்படியே நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களும் நம்மை அழைக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் நம்மை புதிய நாமத்தால் அழைக்க போகிறார். அதுவே நம்முடைய அடையாளமாக மாறப்போகிறது. தேவ பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் எப்படி அழைக்க போகிறார்? உலகம் ஒரு நாமம் தான் வச்சது, விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி அவளுக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டார்கள். ஒரே ஒரு பெயர், தள்ளுண்டவள், எல்லாராலும் தள்ளப்பட்டவள். ஆனா கர்த்தர் தேவர்களாகிய நமக்கு அவர் வைக்கிற புதிய நாமங்கள் என்ன தெரியுமா? அது நாமம் அல்ல, நாமங்கள். உலகம் ஒரு மோசமான நாமத்தை தான் தேவ ஜனத்தின் மேல் வைத்தது. ஆனா கர்த்தர் அந்த பழைய நாமத்தை அழித்து போட்டு, உலகத்தால் வைக்கப்பட்ட அந்த பழைய நாமத்தை அழித்து போட்டு, கர்த்தர் தம்முடையவர்களை, தம்முடைய தேவ ஜனங்களை அவர் எப்படி அழைக்க விரும்புகிறார் தெரியுமா? அவர் தருகிற புதிய நாமங்கள் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62 அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள். நீ தேடிப்படப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவஜனங்களாகி நம்மை நம்முடைய தேவன் இப்படித்தான் அழைக்க விரும்புகிறார். இதுதான் அவர் நமக்கு தருகிற புதிய நாமங்கள். இன்னும் வேதத்துல ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவஜனங்களாகி நமக்கு நம்முடைய தேவன் தந்த புதிய நாமங்கள் என்று அநேகம் இருக்கிறது.
ஆனா இந்த நாள்ல பிரதானமாய் கர்த்தர் இந்த 4 நாமங்களை தான் நமக்கு காண்பித்து தந்து நம்மை அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த 4 மகிமையான நாமங்களை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை இந்த நாமத்தின்படியே அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி நம்முடைய சூழ்நிலை தள்ளப்பட்டதை போல் இருப்பதை கண்டு இந்த உலகம் நம்மை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பெயரிட்டதோ, அதை மாற்றி நம்முடைய கர்த்தர் நமக்கு இந்த புதிய 4 நாமங்களை தந்து இந்த நாமங்களுக்குரியதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த 4 நாமத்திலும் ஒவ்வொரு நாமத்திற்கும் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இப்ப இந்த நாமத்திற்குரியவர்களால் கர்த்தர் நம்மை மாற்றும் பொழுது நம்மையும் இந்த நாமத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் அவர் ஆசீர்வதித்து நம்மை காண்கிற ஜனங்கள் கர்த்தர் நமக்கு தந்த புதிய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையை வைத்தே அவர்கள் காணும்படியால் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இது கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற தயவு. நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமாய் மாற்றியது, நம்மை அவருடைய மீட்கப்பட்ட ஜனமாய் மாற்றியது, நாம் அவரால் தேடிக்கொள்ளப்பட்ட ஜனமாய் மாற்றப்பட்டது. அவருடைய மிகுந்த கிருபையினால் நம்மை கைவிடப்படாத நகரமாய் மாற்றியது. கர்த்தர் நல்லவர். தேவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாமத்திற்குரியவர்களாகவே மாற்றுகிறார். இந்த நாமத்தின்படியே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற அவர் நம்மை அழைக்கிற நாமம் தான் பரிசுத்த ஜனம். உபாகமம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் இதை தெளிவாக சொல்கிறது. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்களை கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். அது நமக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. என்று நானும் நீங்களும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம். அவர் விரும்பி வாசம் பண்ணும்படியே நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை அவர் எப்படி மாற்றுகிறார் தெரியுமா? எப்படி அழைக்க விரும்புகிறார் தெரியுமா? அவர் நமக்கு எனக்கு அந்த புதிய நாமம் என்ன என்று தெரியுமா? நம்மை அவருடைய பரிசுத்த ஜனம் என்று அழைக்கிறார். நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஜனமாய் இனி அறியப்பட போகிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி மாற்றப்பட போகிறது. நம்முடைய எதிர்காலம் அதை காண்கிற எல்லா கண்களும் நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம் என்று அறிந்து கொள்வார்கள். எப்படி நம்முடைய நிலை விசாரிப்பாரற்ற தள்ளுண்ட நிலையில் இருப்பதை கண்டு இந்த உலகம் நமக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டதோ, அதே போல நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா கண்களும் நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஜனமாய் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதை கண்டு, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை கண்டு நாம் அவருடைய பரிசுத்த ஜனம் என்று அறிந்து கொள்வார்கள். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பரிசுத்த ஜனம். இப்படி கர்த்தர் நம்மை அவருடைய பரிசுத்த ஜனம் என்று அழைப்பதனால தேவர்களாகி நாம் பெற்றுக்கொள்கிற மேலான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்முடைய பழைய வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை, உலகத்திற்கும் பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமையால் உழன்று கொண்டிருந்த அப்படிப்பட்ட வாழ்க்கை அது மறக்கப்பட்டு போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் அப்படிதான். எப்பொழுது அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து கர்த்தருடைய ஆளுகைக்குட்பட்டு அவர்கள் கர்த்தரால் நடத்தப்பட்டார்களோ, அதன் பிற்பாடு அவர்கள் கர்த்தரால் அவருடைய பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்பட்டார்கள். அதன் பிற்பாடு இதற்கு முன்பதாக அவர்கள் வாழ்க்கை இருந்த நிலை, அடிமைத்தனம், இவை அனைத்தும் மறக்கப்பட்டு போனது. இனி இஸ்ரவேல் ஜனங்களை காண்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஜனம் என்று அறிந்து கொள்வார்கள். இதுதான் கர்த்தர் நம்மை அவருடைய பரிசுத்த ஜனம் என்று அழைக்கிறதுனால நாம் பெற்றுக்கொள்கிற மேலான பாக்கியம், நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம். நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய நாமம் மட்டுமல்ல, அவர் நம்மை பரிசுத்த ஜனம் என்று அழைக்கிறதுனால நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையும் அது மறக்கப்பட்டு போகும், அது அழிக்கப்பட்டு போகும். இனி தேவஜனங்களாக நம்முடைய பழைய வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை தேடினாலும் பிசாசினால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் அதை அழித்து போட்டார். எல்லாருடைய நினைவிலிருந்தும் அதை மறக்க பண்ணுவார். இனி தேவஜனங்களாகி நம்மை காண்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியால் நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம் என்று கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்துவார். இதுவே நாம் பெற்றுக்கொள்கிற மிகப்பெரிய பாக்கியம், கர்த்தர் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால மட்டும்தான் தேவர்களாக நம்மை தெரிந்து கொண்டு
நமக்கு இவ்வளவாய் அவர் நன்மை செய்கிறார். நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமாய் மாற்ற நம்மிடத்தில் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா ஒரு தகுதியுமே இல்லை. நம்மை காட்டிலும் தகுதி உள்ள, திறமை உள்ள, நன்மையான சுபாவங்களை உடைய, சன்மார்க்கமான சுபாவங்களை உடைய அநேக ஜனங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது ஒன்றுக்கும் உதவாத, எல்லாராலும் கைவிடப்பட்ட, விசாரிப்பாரட்ட, தள்ளுண்டவள் என்ற நாமத்தை பெற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருந்த நம்மை கர்த்தர் தம்முடைய மிகுந்த அன்பினால் தயவினால் அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய பழைய நாமத்தை மாற்றும்படியால் புதிய நாமத்தால் நம்மை அழைத்து அவருடைய பரிசுத்த ஜனமாய் அடையாளப்படுத்தி நம்முடைய பழைய வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை எல்லா ஜனங்களும் மறந்து போகும்படியால் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். இது தியானிக்கும் பொழுது இதற்கு ஒரே ஒரு காரணம் தான். இது கர்த்தர் நம்மேல் வைத்த அவருடைய அன்பு. கர்த்தருடைய அன்புக்கு ஈடும் இணையும் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். கர்த்தர் நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமாய் அவர் அழைக்கிறார், அவர் அடையாளப்படுத்துகிறார், அப்படியே நம்மை மாற்றுகிறார். நம்மை காண்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியால் நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய பரிசுத்த ஜனம் என்று நிச்சயமாய் அது அடையாளப்படுத்தப்படும். இதை சொன்னது ஒரு மனுஷனாம் அல்ல, இதை சொன்னது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வாய். அவர் சொன்னதை சொன்னபடியே ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி முடிப்பார். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து கர்த்தருடைய ஆளுகைக்குட்பட்டு கர்த்தரால் நடத்தப்பட்டார்களோ, கானானை நோக்கி அவர்களுடைய பிரயாணம் இருந்ததோ, அப்பொழுதுதான் அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஜனமாய் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுடைய பழைய வாழ்க்கை, அடிமைத்தன பாவ வாழ்க்கை மறக்கப்பட்டது. அதே போல தேவப்பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் பாவத்திலும் உலகத்திலும் மாம்சத்திலும் மோசமான கிரியைகளிலும் உழன்று கொண்டு ஆண்டவர் என்ன பரிசுத்த ஜலம் என்று அழைப்பார், இனி என்னுடைய வாழ்க்கை பரிசுத்த ஜலமாய் அடையாளப்படுத்தப்படும் என்று நாம் நினைத்து கொண்டோமேனால் அது நம்மை நாமே வஞ்சிக்கிற ஒரு மோசமான சுபாவம். எகிப்து என்கிற அடிமைத்தன பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதுல இருந்து வெளியே வரணும். எகிப்துக்குள்ள இருந்துட்டு என்ன பண்ண முடியாது? நான் கர்த்தருடைய பரிசுத்த ஜலம் என்று நம்மை பார்த்து நாமே சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லணும், நீ என்னுடைய பரிசுத்த ஜலம் என்று. அவருடைய வாய் எதை சொல்லுகிறதோ அதுவே நிலைத்து நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் பழைய பாவ வாழ்க்கை இனி அது நமக்கு வேண்டாம். உலக மாமிசம், பிசாசு, பழைய கிரியைகள், பாவ கிரியைகள், அடிமைத்தன கட்டுகள், இவைகளிலிருந்து தேவப்பிள்ளைகளாகி நாம் விடுதலையாக்கப்பட்ட நிலையில நம்ம என்ன பண்ணணும்? இனி நான் கர்த்தரால் நடத்தப்பட, கர்த்தர் என்னை ஆளுகை செய்ய, கானான் என்கிற பரலோக ராஜ்யத்தை நோக்கி என்னுடைய பயணம் தொடர, நான் என்னை முழுமையாய் கர்த்தருடைய மேகத்திற்குள்ளானவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கர்த்தருடைய பாதத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது எப்படி யோசுவாவும் காலேபும் அர்ப்பணித்தார்களோ, மேகத்திற்குள்ளானவர்களாய் வாழ்ந்தார்களோ, கானானை சுதந்திரித்துக் கொண்டார்களோ, அதே போல கர்த்தர் நமக்கும் செய்து நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமாய் மாற்றி நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை நம்மை சூழ்ந்திருக்கிற அனைவரும் மறக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து நம்மை காண்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி தருவார். நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமாய் அடையாளப்படுத்தி நிறுத்துவது, நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவப்பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு தருகிற நாமம் என்ன தெரியுமா? மீட்கப்பட்ட தேவஜனம். தேவப்பிள்ளைகளாகி நாம் மீட்கப்பட்ட தேவஜனமாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நமக்கு அவர் தருகிற புதிய நாமம், நாம் மீட்கப்பட்டவர்கள். எதிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தெரியுமா? உலக மாமிசம், பிசாசு, உலக கிரியைகள், பாவ கிரியைகள், பிசாசின் கிரியைகள், தேவன் வெறுக்கிற அப்படிப்பட்ட கிரியைகள், இவை அனைத்திலும் இருந்து நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழும்படியாய், அவருடைய பரிசுத்த ஜனமாய் மாற்றப்படும்படியாய் நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய மீட்கப்பட்ட தேவஜனம். இதை தியானிக்கும் பொழுதே நமக்குள் ஒரு பலன். நாம் மீட்கப்பட்டு விட்டோம். நம்மை அவர் மீட்கப்பட்ட தேவஜனமாய் அழைத்து விட்டார். நாம் அந்த நாமத்திற்குரியவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி எந்த ஒரு காரியமும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது, நம்மை சிறைப்பிடிக்க முடியாது.
எந்தெந்த காரியங்கள் நம்மை சிறைப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ அந்த காரியத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டு விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தேவன் மீட்ட பிற்பாடு அவர்களை சிறைப்பிடிக்க வந்த பார்வோன் கர்த்தரால் அழிக்கப்பட்டான். இதெல்லாம் நமக்கு நிழலாட்டமாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகி நம்மை நம்முடைய தேவன் மீட்கப்பட்ட தேவ ஜனம் என்று அழைக்கிறாரானால், இதற்கு முன்பதாக நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எல்லா காரியங்களும் இனி நம்மை அடிமைப்படுத்த முடியாது. இதற்கு முன்பதாக நம்மை சிறைப்பிடித்து வைத்திருந்த எல்லா காரியங்களும் இனி நம்மை சிறைப்பிடிக்க முடியாது. அப்படி சிறைப்பிடிக்க மீண்டும் அது எழுந்து வந்ததே ஆனால், எப்படி சிவந்த சமுத்திரத்திலே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அழிக்கப்பட்டதோ அதே போல எந்தெந்த காரியங்கள் மீண்டும் நம்மை சிறைப்பிடிக்க துணிகரமாக எழுந்து வருகிறதோ அதை கர்த்தர் அழித்து போடுவார். இனி அதனுடைய கிரியை இருக்காது. இனி அந்த காரியத்தால் நம்மை சேதப்படுத்த முடியாது. என நம்முடைய தேவன் நம்மை மீட்கப்பட்ட தேவஜனமாய் அழைத்து விட்டார். அதன்படியே நம்மை மாற்றிவிட்டார். அது மாத்திரமல்ல, இனி எந்த ஒரு காரியமும் மீட்கப்பட்ட தேவஜனங்களாகி நம்மை தடுக்க முடியாது. எகிப்திலிருந்து கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவஜனம் கானானை நோக்கி பிரயாணம் செய்யும் பொழுது அவர்களுடைய பாதை அநேக காரியங்கள் தடுக்க வந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்றதுனால அவருடைய நாமத்தை கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க? அந்த தடைகளை கடந்து வந்தாங்க. சிவந்த சமுத்திரம் அவர்களை தடுக்க முடியவில்லை. பார்வோனுடைய சேனை அவர்களை தடுக்க முடியவில்லை. எரிகோ அவர்களை தடுக்க முடியவில்லை. யோர்தான் அவர்களை தடுக்க முடியவில்லை. இது எல்லாமே ஒரு மனுஷனால எதிர்க்க முடியாத ஒரு காரியம். எதிர்க்க முடியாத இயற்கைக்கு கூட கர்த்தருடைய ஜனத்தை தடுக்க முடியல, எதிர்க்க முடியல. வேறு தெளிவாக சொல்கிறது, தேவனை கண்டு, இஸ்ரவேலின் தேவனை கண்டு சமுத்திரமும் யோர்தானும் பின்னிட்டு திரும்பினதாம், பின்னிட்டு ஓடினதாம். இப்ப நமக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறதுனால, அவர் நம்மை மீட்டு கொண்டு கானானை நோக்கி வழிநடத்துறதுனால, நமக்கு தடையா எந்த ஒரு காரியம் வந்தாலும், யாராலும் தடுக்க முடியாத எதிர்க்க முடியாத இயற்கை காரியங்கள் வந்தாலும், அது நமக்கு முன்பாக இருக்கிற நம்முடைய தேவனை கண்டு அது பின்னிட்டு ஓடும். எந்த ஒரு காரியமும் நம்முடைய பாதையை தடுக்க முடியாது. நம்முடைய பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா நமக்கு முன்பாக நம்மை மீட்ட நம்முடைய தேவன், சர்வவல்லமுள்ள தேவன், அவர் முன் செல்கிறார். அவர் நாமத்தை பற்றி கொண்டு நாம் அவரை தொடர்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தான் மீட்கப்பட்ட தேவ ஜனம் என்கிற அந்த நாமத்திற்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். மீட்கப்பட்ட தேவ ஜனத்தை எந்த ஒரு வல்லமையாலும் எதிர்க்க முடியாது. ஏன்னா அவர்களை குறித்த பயமும் கெடியும் அவர்கள் விதிக்கும் தேசமெங்கும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லுபடி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி எந்த ஒரு காரியத்தால் அவர்களை அடிமைப்படுத்த முடியாது. இனி எந்த ஒரு காரியத்தால் அவர்களை சிறைப்பிடிக்க முடியாது. கானானை நோக்கிய பயணத்தை இனி எந்த ஒரு காரியத்தாலும் தடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவர்களை குறித்த பயம் அவர்களை சூழ்ந்திருக்கிற புற ஜாதிகளுக்குள்ளே பிடிக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். இதை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா நாம் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே, சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் தேவர்களில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரை வார்த்தை பூமியும் சிருஷ்டித்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நினைச்சா தம்முடையவர்களுக்காக என்ன வேணாலும் செய்வார். யோசேப்பை உயர்த்த ஆண்டவர் 7 வருஷம் பஞ்சம் 7 வருஷம் நன்மன் சொல்லி காலத்தை மாற்றினார். தம்முடையவர்களுக்காக கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். அவ்வளவாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் நேசிக்கிறார். அதன் அடையாளமாகத்தான் தம்முடைய சொந்த குமாரனையே அவர் நமக்காக மரிக்க ஒப்பு கொடுத்தார். அவ்வளவாய் தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவபிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவபிள்ளைகளாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், புற ஜாதிகள் கர்த்தரை குறித்த நடுக்கம் அவர்களை பிடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இதுதான் கர்த்தர் நம்மை அவருடைய மீட்கப்பட்ட தேவ ஜனமாய் அழைக்கிற அந்த நாமத்தின் வல்லமை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அதை செய்தார், இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். மீட்கப்பட்டவனை எந்த வல்லமையாலும் நெருங்க முடியாது. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால்
இந்த ஒரு நாமத்திலிருந்து மீட்கப்பட்ட தேவஜனம் என்கிற அந்த நாமத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவஜனங்களாகி நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை மறந்து எகிப்தை விரும்பக்கூடாது. தேவனால் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள்ல அநேகர் என்ன பண்ணாங்க? தங்கள் இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பினார்கள், எகிப்தை நேசித்தார்கள், எகிப்தில் உள்ள காரியங்களை மேன்மையாய் பார்த்தார்கள். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட மீட்கப்பட்ட தேவ ஜனம் என்கிற நாமத்தை மறந்து போனார்கள். கர்த்தர் அவனிடத்தில் எச்சரித்து உணர்த்துவதுதான், நீ என்னுடைய மீட்கப்பட்ட தேவஜனம், அந்த நாமத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன், உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். இந்த மீட்பை மறந்து நீ என்ன பண்ணிடக்கூடாது? பழைய வாழ்க்கை, பழைய எகிப்தை நீ விரும்பக்கூடாது. நீ எகிப்தை மறந்து மீட்பை, அந்த மீட்பை தந்த தேவனை நீ விரும்ப வேண்டும். அவரை கிட்டி சேர நீ பிரயாசப்படும். இதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருக இரண்டாவது நாமம். மூன்றாவதாக கர்த்தர் நம்மை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? தேடிக்கொள்ளப்பட்ட தேவஜனம். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதே கர்த்தர் நினைவிலே கொண்டு வந்த ஒரு காரியம் தான் காணாமல் போன ஆடு. தேடிக்கொள்ளப்பட்ட தேவஜனம்னா நானும் நீங்களும் தொலைந்து போனவர்கள். என் தாசனாகி யாக்கோவை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் அவனை என்ன பண்ணினேன்? அழைத்து வந்தேன் ஆண்டவர் சொல்றாரு. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் ஆண்டவர் சொல்றாரு. தேவஜனங்களாகி நம்மை தேவன் கண்டுபிடித்திருக்கிறார். எப்படி தெரியுமா? அவர் தேடி நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். பூமியின் கடையாந்திரத்துல, சமுத்திரத்தின் ஆழத்துல, ஆழமான படுகொலியில, உலகான சேற்றுக்குள்ளே உழன்று கொண்டிருந்த நம்மை, எல்லாராலும் மறக்கப்பட்ட நம்மை, ஒருவராலும் காப்பாற்ற முடியாத நிலையில் இருந்த நம்மை நம்முடைய தேவன் தேடி வந்தார். அவர் தேடி வந்து நம்மை கண்டுபிடித்தார், நம்மை மீட்டுக் கொண்டார். நம்மை தேடி கொள்ளப்பட்ட தேவஜனம் என்கிற புதிய நாமத்தால் அவர் அழைக்கிறார். நம்மை அவர் தேடி கண்டுபிடித்து அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, காணாமல் போன ஆட்டை குறித்த உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உவமையில ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தாலும் அதுல ஒரு ஆடு காணாமல் போனா கூட அவன் என்ன பண்றான்? மீதம் இருக்கிற 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படாமல் காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக அவன் துக்கப்பட்டு என்ன பண்றான்? அதை தேடி திரிகிறான். அதை தேடி அவனுக்கு கிடைக்காம திரும்பி வரல, அதை தேடி கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவன் தேடுகிறான். தேவஜனங்களாகி என்னையும் உங்களையும் கர்த்தர் அவ்வளவாய் பிரயாசப்பட்டு தேடுகிறார். நானும் நீங்களும் மாம்சீகமான இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறந்த அவருடைய ஜனங்கள் அல்ல. நானும் நீங்களும் வேதத்தின் பிரகாரம், பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் புறஜாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நம்மை ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எனக்கும் உங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் தரும்படியாகத்தான் நம்மை தேடி வந்தார். நம்மை தேடி வந்து அவர் தெரிந்து கொண்டார். அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய மனவாட்டியார் அவர் மாற்றிவிட்டார். அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஜனத்தாலும், எந்த ஒரு உறவினர்களாலும், எவ்வளவுதான் நம்மேல் அன்பு வைத்த ஒரு உறவினர்களாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு செய்த இவ்வளவு பெரிய நன்மையை யாராலும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவரே இதை செய்ய வல்லமை உள்ளவர். ஏன்னா தேவபிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் வைத்த அன்பு பெரியது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று யோவானை கொண்டு கர்த்தர் நிருபங்களிலே எழுதுகிறார். தேவபிள்ளைகளாகிய நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார். அவர் நம்மை தேடி வந்து நம்மை கண்டுபிடித்தார். நம்மை கண்டுபிடித்து தேவஜனங்களாகி நம்மை தேடி கொள்ளப்பட்ட தேவஜனம் என்று அவர் அழைத்து அவர் நமக்கு செய்கிற நன்மை என்ன தெரியுமா? நம்மை தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிறார். காணாமல் போன ஆட்டை அந்த மேய்ப்பன் கண்டுபிடிச்ச உடனே அவன் அந்த ஆட்டை கண்டிக்கல. அதற்கு பதிலாக அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிறான். தேவபிள்ளைகளாகி என்னை உங்களை அப்படித்தான். நம்முடைய பாவ கிரியைகளினால் தொலைந்து போன நம்மை கர்த்தர் தேடி வந்து கண்டுபிடித்து நம்மை தண்டிக்கவில்லை. அதற்கு பதிலாக நம்மை அணைத்துக் கொண்டு அவன் நம்மை சுமந்து கொண்டு வருகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 46வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் தெளிவாய் சொல்லுது, இனிமேலும் நான் ஏற்றுவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இதுவரைக்கும் கர்த்தர் தான் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்முடைய கிரியைகள் நிமித்தம், நம்முடைய பாவ கிரியைகள் நிமித்தம் நம்ம காணாமல் போயிட்டோம்.
போனா போகட்டும் அப்படின்னு விடாம மீண்டும் அவர் நம்மை தேடி வந்து கண்டுபிடித்து நம்மை சிக்ஷிக்காமல் தண்டிக்காமல் அவர் நம்மேல் வைத்த பாசம், அவர் நம்மேல் காட்டின அன்பு, அவர் நம்மேல் பாராட்டின அநாதி சிநேகிதா, அவர் நம்மை மீட்டு நம்முடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிறார். கர்த்தர் நம்மை சுமப்பதால் மட்டுமே நாம் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம். எப்பொழுது விழுக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசின் கரத்திற்கு கர்த்தர் நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லை. நானும் நீங்களும் இன்றும் ஜீவனோடு இருக்க காரணம் கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு செல்வதால் மட்டும்தான். நம்மை தேடி அவர் கண்டுபிடித்து நம்மை சுமந்து செல்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை மீண்டும் அவருடைய மந்தையிலே நம்மை சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். தம்முடைய மந்தையிலே காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் அந்த மேய்ப்பன் அதை பாதுகாக்கிறார். மீண்டும் அது தொலைந்து போகாதபடிக்கு, எந்த ஒரு காரியமும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அந்த மேய்ப்பன் பாதுகாக்கிறான். அதே போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை பத்திரமாய் அவர் காத்துக் கொள்கிறார். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன வார்த்தை சும்மா இல்லை. இன்று வரைக்கும் தேவஜனங்களாகி நாம் எந்த சேதமும் இல்லாமல் கர்த்தருடைய கண்மணியை போல காக்கப்பட அவர் நம்மை பாதுகாப்பது மட்டும்தான் காரணம். நான் அதை சுற்றி அக்னி மதுவா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று அவர் சொன்ன வார்த்தை, அது நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகத்தாலும் மாம்சத்தாலும் பிசாசினாலும் எந்த ஒரு காரியம் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை சுற்றி அக்னி மதுவா இருந்து பாதுகாக்கிறார். நம்மளுடைய கண்மணியை போல பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவர்களாகி நம்மை கண்டுபிடித்து நம்மை குறித்து அவரும் மகிழ்ந்து அவரோடு கூட இருக்கிற மற்றவர்களும் களி கூர்ந்து மகிழும்படியாய் கர்த்தர் அதை தெரியப்படுத்துகிறார். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்த மெய்ப்பன் தன் வீட்டிற்கு திரும்பி வந்து தன்னோடு கூட இருக்கிற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதை அறிவித்து அவர்களோடு கூட அவன் சந்தோஷப்படுகிறான். சிம்பிளா சொல்லலாம், கர்த்தர் நம்மை தோளின் மேல் சுமந்து செல்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். அவர் மாத்திரமல்ல, பரலோகமே நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிற, கர்த்தரால் மீட்கப்படுகிற, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. இப்ப நம்மை குறித்த சந்தோஷம் நம்முடைய தேவனுக்கும் பரலோகத்திற்கும் உண்டாயிருக்கிறது என்று இந்த நாமம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதனால்தான் ஆண்டவர் நம்மை தேடி கொள்ளப்பட்ட தேவஜனம் என்று அவர் நம்மை அழைக்கிறார். நாம் அவருடைய ஆடுகள். காணாமல் போனோம், தேடி வந்து கண்டுபிடித்து மீட்டுக் கொண்டார். தாவீதை போல தாவீது வாழ்க்கையில நாம் இந்த எல்லா காரியங்களையும் பார்க்கலாம். பாவத்துல தாவீது விழுந்த பிற்பாடும் கர்த்தர் அவனை தேடி சென்று அவனை கண்டுபிடித்து அவனை உணர்த்தி அவனை திருத்தி மீண்டும் அவன் தன்னை விட்டு தூரம் போகாதபடிக்கு அவனை பாதுகாத்து அவனை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் தம்மை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். இதே போல நமக்கும் செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பதனால் நிச்சயமாய் தேவ பிள்ளைகளாகி நமக்கும் அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் செய்து முடிப்பார். நம்மை அவர் தேடிக் கொள்ளப்பட்ட தேவஜனம் என்று அழைக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளாகி நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், மீண்டும் நம்முடைய சுயமாய் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய பாதையை விட்டு, அவருடைய நடத்துதலை விட்டு விலகி செல்லக்கூடாது. ஒருமுறை நாம் காணாமல் போனோம், அவர் வந்து தேடி வந்து நம்மை கண்டுபிடித்தார். மீண்டும் மீண்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய சுய கிரியைகளையும் சுய விருப்பத்தையும் நிறைவேற்ற ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டே இருக்கக்கூடாது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவார் என்று எதுவும் சொல்கிறது. தேவஜனங்களாகி நாம் ஆண்டவர் உணர்த்தும் போது, ஆண்டவரே என்னை திருத்தும் என்று அவருடைய பாதத்தில் அர்ப்பணிச்சிடணும். அப்படி கர்த்தர் உணர்த்தியும் நாம் நம்மை அர்ப்பணிக்காமல் நம்முடைய சுய கிரியைகளை, சுய பாவ கிரியைகளை மீண்டும் மீண்டும் தொடர்போமே ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய நிலை கேடுள்ளதாய் பரிதாபமாய் மாறும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும், இனி நான் காணாமல் போகிற ஆட்டை போல வழி தப்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுய விருப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் தேவ சித்தத்திற்கு, அவரோடு கூட அவருடைய வழிநடத்துதலுக்கு நாம் நம்மை முழுமையை அர்ப்பணித்து அவரோடு கூட பயணம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்.
கடைசியாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற நாமம் என்ன தெரியுமா? கைவிடப்படாத நகரம் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37 அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்துல எசேக்கியா ராஜாவை குறித்து கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்கிறார். சனகரிப் என்கிற அசீரியன் ராஜா யூதா ராஜாவாகிய எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் வரும் பொழுது எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? கர்த்தர் இடத்துல உதவி கேட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்கிறார். அப்ப கர்த்தர் தம்முடைய தாசனாகிய ஏசாயாவை கொண்டு எசேக்கியா ராஜாவுக்கு சொன்ன வார்த்தை தான், நான் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ண மாட்டேன்? என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை கைவிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப கர்த்தர் தேவ பிள்ளைகளாகி நம்மை கைவிடப்படாத நகரம் என்று அவர் அழைக்கிறதுனால அவர் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நமக்கு ஆதரவா இருப்பதை நாம் அறிந்திருந்தோமேயானால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எந்த ஒரு காரியத்திற்கும் பயப்பட மாட்டோம், எந்த ஒரு காரியத்தையும் மைண்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நமக்கு ஆதரவா இருப்பவர் ஏதோ உலகத்தில் அதிகாரி இல்லை, உலகத்தில் ஐஸ்வர்யவான் இல்லை, சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன். அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்வார். என்று மனுஷன் கண்டு வியக்கிற வார்த்தையின் பூமியும் அவர் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அவருடைய வார்த்தை சர்வத்தையும் தாங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு பெரிய தேவன் சொல்கிறார், நான் உன்னை கைவிடப்படாத நகரம் என்று அழைப்பேன், அது நிமித்தம் நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். அவர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உலகத்தில் இருக்கிற மனுஷர்களும் பிசாசும் உலக கிரியைகளும் எவ்வளவுதான் நாம் விழும்படியாய் நம்மை தள்ளினாலும், சங்கீதக்காரர் சொன்னது போல, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எவ்வளவு ஆயுதங்கள் எழுப்பினாலும், நமக்கு விரோதமாய் ஜனங்கள் கூட்டம் கூட்டமா எதிர் திட்டங்கள் போட்டாலும், கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கைவிடப்படாத நகரம் என்று அழைத்தபடியால் நான் உனக்கு ஆதரவா இருந்தேன். பாபேல் கோபுரத்தை கேட்ட எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க? ஒருமித்து கூடினாங்க. ஆனா கர்த்தர் அதற்கு எதிராக இருந்ததுனால அந்த திட்டமும் அந்த பாபேல் கோபுரமும் தாறுமாறாக மாற்றப்பட்டது. ஆனா நோவா பேழையை கட்டும் போது கர்த்தர் மட்டும்தான் ஆதரவா இருந்தாரு. மீது எல்லாரும் என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணாங்க, அவதூறா தூஷணமா பேசினாங்க, எதிர்த்து செயல்பட்டாங்க. ஆனா கர்த்தர் ஆதரவா இருந்ததுனால நோவாவும் அவன் குமாரர்களும் கர்த்தர் நியமித்த மிருக ஜீவங்களும் அந்த பேழையினால் காக்கப்பட்டது. அதை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியல. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறதுனால, நமக்கு விரோதமா யார் எழுப்பினாலும், மனுஷங்க நமக்கு ஆதரவா இல்லைனாலும், நம்முடைய சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா காலத்தையும் சூழ்நிலையும் ஆளுகை செய்கிற தேவன் நமக்கு ஆதரவா இருக்கிறார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். வேதத்துல தம்முடையவர்களை, பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடவே இல்லை. பரிசுத்தவான்களுக்கு எல்லாமே எதிராக இருந்தது. ஆபிரகாமின் சரீரம் செத்தது, சாராயின் கர்ப்பம் செத்தது. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவா இருந்ததுனால கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறினது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாமே எதிராக இருந்தாலும் கர்த்தர் மட்டும் நமக்கு ஆதரவா இருந்தால் போதும். அது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்தும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 42வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல, குருடரை அவர்கள் அறியாத வழியை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்போ கர்த்தர் நம்மை கைவிடப்படாத நகரம் என்று அழைத்து நமக்கு செய்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நமக்குரிய பாதையிலே நம்மை நடத்துகிறார். இங்கே ஆண்டவர் குருடர் என்று யாரை குறிப்பிடுகிறார் தெரியுமா? தம்முடைய ஜனத்தை. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்தை தான் கர்த்தர் அப்படி அடையாளப்படுத்துகிறார். இங்கே குருடர் என்று கண் தெரியாதவர்களை சொல்லவில்லை, பாதை தெரியாதவர்களை இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது.
அவர்களை அடையாளப்படுத்துகிறது. தேவஜனங்களாகிய நாம் அப்படித்தான். நமக்கென கர்த்தர் நியமித்த பாதையை கர்த்தரை அறிந்திருக்கிறார். அவரால் மட்டுமே நம்மை நமக்கென தேவன் நியமித்த பாதையிலே நடத்த முடியும். அந்த பாதை தான் பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அந்த பாதையில் தான் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். சும்மா நம்ம மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் நாம் தெரிந்து கொள்ளுகிற பாதையில் அல்ல, கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிற அவருடைய சித்தத்திற்குட்பட்ட பாதையில் தான் நமக்கான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அந்த பாதையின் முடிவில் தான் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். தேவனாகி நம்மை நமக்கான பாதையிலே கர்த்தர் நம்மை கைவிடாமல் அவர் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கான பாதையிலே நம்மை நடத்தி நமக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோடலை செவ்வையுமாக்குகிறார். நமக்கு முன்பாக இருக்கிற பாதை ஒருவேளை கோணலா இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை அந்த பாதையின் வழியாக நடத்தும் பொழுது கோணலாகவே நடத்த மாட்டார். நான் எனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி வாக்கு தந்தாரே, அந்த தேவன் நமக்கு முன்பாக சென்று கோணலானதை செவ்வையாக்கி தம்முடைய வார்த்தை என்கிற இந்த வேதாகமத்தின் வெளிச்சத்தினால் நம்மை வழி நடத்துவார். எவ்வளவு இருள் நமக்கு முன்பாக இருந்தாலும், ஒண்ணுமே தெரியல, நீ அடுத்த ஸ்டேஜ் எப்படி, நம்முடைய எதிர்காலம் என்னவா மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நம்முடைய நிலைமை இருந்தாலும், கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கான எதிர்காலத்தை, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை, கர்த்தருடைய சித்தத்தை, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருவார். அப்படி அவருடைய வார்த்தையிலிருந்து அவர் நமக்கு இருளை வெளிச்சமாகவும் கோடலை செவ்வையாகவும் மாற்றி நமக்கான பாதையிலே எந்த தடையும் ஏற்படாமல் நேர்வழியாக நம்மை நடத்தி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு தேவர்களாகி நாம் நம்முடைய நித்தியத்தின் ஓட்டத்தை துவங்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இதை கர்த்தர் யாக்கோபின் வாழ்க்கையில செய்து காண்பித்தார். தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு யாக்கோபு சென்ற பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கான வார்த்தைகளை அவனுக்கு கொடுக்கிறான். கொடுத்து விட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், நான் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை சொல்லிட்டு அதோட கர்த்தர் போகல. இன்று வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தர் நினைத்தருளி அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றினான். அந்த இஸ்ரவேல் ஜனத்தை இன்று வரைக்கும் கர்த்தர் கைவிடவில்லை. சிதறி போனார்கள், அடையாளம் இல்லாமல் போனார்கள், ஆனால் மீண்டும் தம்முடையவர்களாய் தம்முடைய ஜனமாய் அவர்களை கூட்டி சேர்த்தார். யாக்கோபின் வாழ்க்கையில கர்த்தர் கடைசி வரைக்கும் யாக்கோபை கர்த்தர் கைவிடவே இல்லை. அவனுக்கு சொன்னதையும் செய்து முடித்தார். சொல்லாத அநேக நன்மைகளையும் கர்த்தர் வாழ்க்கையில செய்து முடித்தார். அவனை கரம் பிடித்த தேவன் கடைசி வரைக்கும் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்யும் வரைக்கும் அவனை கைவிடவே இல்லை. இதே போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கும் இதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை கைவிடப்படாத நகரம் என்று பெயரிட்டு அழைக்கிறார். அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொன்னேன். தாவீதையும் கர்த்தர் கைவிடவே இல்லை. தாவீதை குறித்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை தான், அவன் என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பான் என்று சொல்கிறார். கர்த்தரும் உண்மையாகவே தாவீதை தன்னுடைய குமாரனாக அவர் ஏற்றுக்கொண்டு அவனை வழி நடத்தினார். அவனை கைவிடாமல் காத்தார். அவர் நல்ல தகப்பன். அவருடைய கரத்திலே முழுமையாய் அர்ப்பணிக்கிற அவருடைய ஜனத்தை, அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். அவர் வாக்கு தந்த பிரகாரமே சுமந்து செல்லுகிற நல்ல தகப்பன். கடைசி வரைக்கும் நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடாமல் சுமந்து செல்லுகிற நல்ல தகப்பன். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? யாக்கோபை போல நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் காண்கிறதையோ நாம் கேட்கிறதையோ நம்முடைய விருப்பத்தையோ செய்யாமல் கர்த்தாவை சொல்லும் என்று தேவ சமூகத்தில் போய் அவரிடத்தில் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசமெங்கும் அதிபதியா இருக்கிறான், உம்மை தம்மிடத்தில் அழைக்கிறான் என்று சொல்லி சகோதரர்கள் சொன்ன பிற்பாடும், யோசேப்பு அனுப்பின ரதங்களை யாக்கோபு கண்ட பிற்பாடும் யாக்கோபு என்ன பண்ணல? உடனே எழுந்து யோசேப்பு கிட்ட போகல. அதற்கு பதிலாக யாக்கோபு கர்த்தரிடத்துல ஜெபிக்கும்படியாய் அவர் சென்றார். கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் கூட இருந்து
நான் உன்னை என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. நான் உன் கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அதன் பிற்பாடுதான் யாக்கோபு எகிப்துக்கு போனான். என்னுடைய நேசகுமாரன் யோசேப்பை கூப்பிட்டான்னு சொல்லி யாக்கோபு என்ன பண்ணல? அடுத்த நிமிஷமே எகிப்துக்கு போகல. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடைய தேவ பிள்ளையை கர்த்தர் நிச்சயமா கைவிட மாட்டான். மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் கேட்கிற செய்திக்கும் காண்கிற செய்திக்கும் நமக்கு விருப்பம் உள்ள அந்த கிரியைகளுக்கும் நாம் இடம் கொடுக்காமல் கர்த்தர் சித்தம் செய்ய, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்த நாம் நம்மை முழுமையாய் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவர்களாகி நம்மை கைவிடப்படாத நகரம் என்று அவர் பெயரிட்டு அழைப்பார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். இவ்வளவு 4 மகிமையான நாமங்களை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய நாமங்களை வைத்து அவர் நம்மை அழைக்கிறார். இனி நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அடையாளம் இந்த புதிய நாமத்திற்கு உட்பட்டதால் அது நிச்சயமாய் மாறும். ஏன்னா சொன்னது மனுஷன் இல்ல, சொன்னது சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவர்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இப்ப இதை தியானிக்கும் பொழுதே தேவர்களாகி நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பும். அதுதான், இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் நிறைவேற்ற வேண்டிய கட்டளை என்ன? எந்த ஒரு வசனமும் கட்டளை இல்லாமல் இருக்காது. தேவர்களாகி நாம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால்தான் வாக்குத்தத்தத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரிக்க முடியும். அப்ப இந்த வசனத்துல கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற கட்டளை என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 62வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தின் முதல் பகுதி தான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற கட்டளை. அது ஒரு மறைபொருளாக இருக்கிறது. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். தேவர்களாகி நம்மிடத்தில் நீதியும் மகிமையும் வெளிப்பட வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நம்மிடத்திலிருந்து நீதியும் மகிமையும் வெளிப்பட்டால்தான் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜாதிகளும் நம்மை சூழ்ந்திருக்கிற ராஜாக்களும் அதை காண்பார்கள். நம்ம கிட்ட இருந்து வெளிப்படலைன்னா அதை எப்படி அவங்களால பார்க்க முடியும்? இப்ப முதலாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நீதியையும் மகிமையும் வெளிப்படுத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஐயோ இவங்க இதை பார்த்துட்டா என்ன ஆயிடும், நான் நீதியான கிரியைகளை செய்யும் போது இவங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கடைசி நாட்கள்ல தன்னோடு கூட இருக்கிறவர்களை பிரியப்படுத்த நீதியான காரியங்களை செய்ய தேவ ஜனங்கள் கூட என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. இந்த காரியத்துல நான் உண்மையை பேசினா என் கூட இருக்கிறவங்க வருத்தப்பட்டுருவாங்கன்னு சொல்லி நம்மோடு கூட ஐக்கியமா இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்றோம்? அநேக நேரங்கள்ல போய் பேசுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளும் ராஜாக்களும் உன் நீதியையும் உன் மகிமையும் காண வேண்டும். அப்படித்தான் என்னுடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்த இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப யாருக்கும் பயப்படக்கூடாது, யாரையும் மைண்ட் பண்ணக்கூடாது. தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்ன வேதம், பயப்படுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? நரகத்தில் தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிற ஒரு காரியம், கர்த்தரை தவிர்த்து வர எந்த காரியத்துக்கு பயந்தாலும் அப்படி பயப்படுகிற ஜனங்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். ஏன்னா ஒரு மனுஷன் கர்த்தருக்கு மட்டும் நாம் பயப்படணும். அப்படி கர்த்தருக்கு அவன் பயந்தால்தான் அவருக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கையை, அவர் எதிர்பார்க்கிற கிரியைகளை அவனால் செய்ய முடியும். கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? உன்கிட்ட இருந்து வெளிப்படுற நீதியை ஜாதிகள் பார்க்கணும், உன்கிட்ட இருந்து வெளிப்படுற மகிமையை ராஜாக்கள் பார்க்கணும். இது கர்த்தருடைய விருப்பம். இதை நிறைவேற்றணும்னா நாம் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கோ இல்ல உலகத்திற்கோ மாசத்திற்கோ பிசாசுக்கோ பிசாசினால் ஏற்பட்ட சூழ்நிலைகளுக்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அதை மைண்ட் பண்ணவும் கூடாது. நம்மை சூழ்ந்திருக்கிற உலக காரியங்களை நாம் பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய நீதியும் மகிமையும் நம்மால் வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நாம் வெளிப்படுத்துகிற நீதியும் மகிமையும் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜனங்களும் கர்த்தரால் நடத்தப்படுகிறார்களா அப்படின்னு கேட்டா இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜாதிகளும் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண வேண்டும். சகல ராஜாக்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.
எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்களா இருந்தாலும், ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும், உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற மகிமையை அவர்கள் காண வேண்டும். தேவ ஜனம் கர்த்தருக்கு மட்டுமே பயந்து கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம என்ன பண்ணணும்? அவரை சார்ந்திருக்கணும், அவரை மட்டுமே நோக்கி பார்க்கணும். உலக ராஜாக்கள் கிட்ட உதவி கேட்டுட்டோம்னா பரலோக ராஜாக்கு என்ன பண்ண முடியாது? பிரியமா வாழ முடியாது. ஏன்னா உலக ராஜாக்கள் அவர்களுடைய மகிமையை நம்ம பிரசித்தப்படுத்தணும் தான் நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் மகிமையை அவர்கள் காண வேண்டும். அப்ப தேவ பிள்ளைகள் யாருக்கும் பயப்படாம, யாரை நோக்கி பார்க்காம, யாரை சார்ந்து போகாம, கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்து, கர்த்தருக்கு மட்டுமே பயந்து, கர்த்தரை மட்டுமே சார்ந்து, நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற நீதியையும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற மகிமையையும் ஜாதிகளும் சகல ராஜாக்களும் காணும்படியாய் நாம் செயல்பட வேண்டும். அப்படி நம்ம செயல்படணும்னா முதலாவது எது நீதி, எது மகிமை என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் நீதி என்று நினைத்து செய்கிற காரியங்கள் அல்ல நீதி. நாம் மகிமை என்று நினைத்து வெளிப்படுத்துகிற காரியங்கள் அல்ல மகிமை. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 64வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது. இப்போ நாம் எதெல்லாம் நீதி நினைச்சு செய்யறோமோ அது அல்ல நீதி. வேதத்தில் எது நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் நீதி. அதே போல ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் தெளிவாக சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இப்ப நாம் வெளிப்படுத்துகிற மகிமை அல்ல மகிமை. வேதம் எந்த ஒரு காரியத்தை மகிமை என்று சொல்கிறதோ அதுதான் மகிமை. ஏன்னா நாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டோம். அப்ப வேதம் எதை மகிமை என்று சொல்கிறதோ அதை நாம் செயல்படுத்தினால்தான், வெளிப்படுத்தினால்தான் நம்மிலிருந்து வேதம் சொல்லுகிற மகிமை வெளிப்படும். இப்போ முதலாவது தேவர்களாகி நாம் எது மகிமை, எது நீதி என்று அறிந்திருக்க வேண்டும். அதற்கான பதிலை தான் வேதம் தெளிவாக சொல்கிறது. எது நீதி தெரியுமா? எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியர் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அதே போல எது மகிமை தெரியுமா? 2 கொரிந்தியர் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் தெளிவாக சொல்கிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். இந்த 2 வசனங்களும் தெளிவாக சொல்கிறது, தேவபிள்ளைகளாகிய நமக்காக அருளப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கான நீதி, நமக்கான மகிமை. தேவஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்கள், கர்த்தரை நம்முடைய நீதியாக இருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் பாக்கியம் பெற்றவர்கள், கர்த்தரை நம்முடைய மகிமையாக இருக்கிறார். இப்ப சிம்பிளா சொல்லணும்னா தேவபிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீதியும் மகிமையும் வெளிப்பட வேண்டுமானால் வேதம் நமக்கு காண்பித்து தருகிற ஒரே காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர்தான் பரத்திலிருந்து நமக்காக அருளப்பட்ட நீதி, பரத்திலிருந்து நமக்காக அருளப்பட்ட மகிமை. ஜாதிகள் நம்மிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்கிற நீதி வெளிப்படுவதை காண வேண்டும். சகல ராஜாக்களும் நம்மிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்கிற மகிமை வெளிப்படுவதை காண வேண்டும். இப்படி ஒரு வாழ்க்கை யாரிடத்தில் வெளிப்படுகிறதோ அந்த மனுஷனை தான் கர்த்தர் புதிய நாமத்தால் அழைப்பார். அந்த மனுஷனால் தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுனா என்ன? யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் தெளிவாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். தேவபிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையின்படி அந்த வழியிலே நாம் வாழ வேண்டும். அவர் நமக்கு காண்பித்து தந்த சத்தியம் இந்த வேத வார்த்தைகள், இதை வாசித்து தியானித்து இதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி வாழ்கிற மனுஷனுக்குள்ளே இம்மையிலே ஜீவனாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உள்ளாவி வாசம் பண்ணுவார். ஒருவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நானும் பிதாவும் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவோம் என்று யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார். தேவபிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின்படியே அவர் நமக்கு காண்பித்து தந்த வழியிலே நாம் வாழ்ந்து அவர் நமக்கு தந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தோமேனால் அவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுதுதான் உள்ளும் புறமும்
தேவபிள்ளைகளாகிய நம்மால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். இன்னைக்கு அனைவரும் இந்த கடைசி நாட்கள்ல மாய்மாலமாய் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறாங்க. அது எப்படின்னா, வெளி தோற்றத்திற்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவாங்க. பரிசுத்தமாய் வாழ்வது போல காண்பித்துக் கொள்வாங்க, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது போல காண்பித்துக் கொள்வாங்க. ஆனா அவர்களுடைய உள்ளான வாழ்க்கை கேடும் அருவருப்புமாய் இருக்கும். இது ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. மாயக்காரே உங்களுக்கு ஐயோ என்று வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. ஒருவன் மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்தானால் அவன் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் முதலாவது எச்சரிப்பார், இப்படி செய்யக்கூடாது, உள்ளும் புறமும் பரிசுத்தமா இருக்கணும், இப்படி செய்யக்கூடாது ஆண்டவர் எச்சரிப்பார். ஆனா ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை அவன் கவனிக்காமல் மீண்டும் மீண்டும் கேடான கிரியைகளை செய்துவிட்டு மற்றவர்களுக்கு முன்பதாக பரிசுத்தத்தை போல காண்பித்துக் கொண்டாடினால் ஒரு நாள் கர்த்தர் அவனுடைய அருவருப்பு வெளிப்படும்படியாக எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் அதை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அந்த மனுஷன் வெட்கப்பட்டு போவான். கர்த்தர் உண்மையுள்ளவர், பொய் எவ்வளவும் கர்த்தரை சேராது. அப்ப பொய்யான கிரியைகளை வெளிப்படுத்துகிற மனுஷன் ஆண்டவரால் எச்சரிக்கப்பட்டும் அவன் திருந்தாமல் மறுபடியும் அப்படி செஞ்சான். கர்த்தர் ஒரு நாள் அதை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் வெளிப்படுத்துவார். அவன் வெட்கப்பட்டு போவான். அப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள நிலை தேவபிள்ளைகளாகி எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாதுன்னா உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை வழியாகி கொண்டு அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து இம்மையில இயேசு கிறிஸ்துவை ஜீவனாகவும் மறுமையில இயேசு கிறிஸ்துவை நித்திய ஜீவனாகவும் நாம் பெற்றுக்கொண்டோமே. ஆனால் உள்ளும் புறமும் நம்மிலிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்பட அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அவருடைய ஆலயமாய் நம்முடைய சரீரத்தை அவர் மாற்றி விடுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது நம்மிலிருந்து அவர் வெளிப்படுவார். அப்படி நம்மிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது ஜாதிகள் நம்மிலிருந்து வெளிப்படுகிற இயேசு கிறிஸ்து என்கிற நீதியும் சகல ராஜாக்களும் நம்மிலிருந்து வெளிப்படுகிற இயேசு கிறிஸ்து என்கிற மகிமையும் காண்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு மேலான கர்த்தருக்கு பிரியமான அனுபவத்தை உடைய தேவபிள்ளைகளாகி நம்மை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அவர் நம்மை அழைத்து விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பெயர் பெற்றிருந்த நம்மை கர்த்தர் எப்படி அழைப்பார் தெரியுமா? புதிய நாமத்தால். அவர் நமக்கு தருகிற புதிய நாமம் தான் பரிசுத்த ஜனம், மீட்கப்பட்ட தேவஜனம், தேடிக்கொள்ளப்பட்ட தேவஜனம், கைவிடப்படாத நகரம். இப்படிப்பட்ட மேன்மையான புதிய நாமத்தால் கர்த்தர் நம்மை அழைத்து அந்த நாமத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவாய் நமக்கு தந்து நமக்கு அவர் வாக்குப்படின எல்லா வார்த்தைகளையும் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாமல் அவர் சொன்னதை சொன்னபடி ஏற்ற காலத்தை நிறைவேற்றி தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழவும் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்யவும் நாம் நம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படும்படியால் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர், நம்மை கைவிடவே மாட்டார். நாம் சொன்னதை சொன்னபடியை நிறைவேற்றி நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கும்படியால் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, இந்த வசனத்தின்படியே இந்த மாதத்திலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மை பாதுகாத்து அவருடைய பாதையிலே நமக்கு அவர் நியமித்த பாதையிலே நம்மை நடத்தி நம்மை உயர்த்தி நம்மளே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதம் வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.